வணக்கம், நான் உங்கள் ஏஜஸ் பேசுகிறேன். இப்போ நம்ம மதுராந்தகத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்கோங்க. 8-10 கிலோமீட்டர் இருக்கும். கருங்குழி மேலவளம் ஜிஎஸ்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டரில் நிற்கிறோம். இது வந்து ஒரு 10 ஏக்கரு விவசாய நிலம் தாங்க. அது நஞ்ச லேண்டு. இது பாருங்கள், இந்த வேர்களை போட்டிருக்காங்க அதில். இதுவும் அதே மாதிரி லேண்டு தான், பட் இது வந்து இன்னும் பயன்பாட்டில் இல்லை. அது மட்டும் அவங்க போட்டிருக்காங்க. பாருங்கள், வேர்களை போட்டிருக்காங்க பாருங்கள். இடம் நல்லா அருமையாக இருக்குது. இதில் என்னன்னா பாருங்க, இதுலேருந்து அப்படியே போயிட்டு அந்த பாறை மாதிரி லைட்டாக வந்து பாருங்கள். இந்த பாறையும் கொஞ்சம் இருக்குது. விவசாயத்துக்கு தாங்க இது யூஸ் ஆகும். இல்லை ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, மாட்டு பண்ணை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். அது பாருங்கள், மதுராந்தகம் பைபாஸே தேர்த்து பாருங்கள். அதை தேர்த்து பாருங்கள், அந்த கோல் அதை தேர்த்து பாருங்கள். அது மதுராந்தகம் பைபாஸ். இது வந்து இப்போ நம்ம வேடந்தாங்கல் பக்கத்தில் இருக்குங்க. இது அதான் வண்டிங்க போகிறதெல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். மதுராந்தகம் பைபாஸுங்க அது. ஸோ இது செங்கல்பட்டு ஸ்டேஷன் தான் வரும். அதாவது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எடுக்கலாங்க. விவசாயம் பண்ணலாம். அதாவது விவசாயம் பண்ணணும்னு நினைக்க ஆசைப்பட்றவங்களுக்கு அருமையான இடம். மற்றபடி வந்து இது கமர்ஷியலெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து இது பாருங்க, ஏரியை ஒட்டி இருக்குது. தண்ணிக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. இதில் வந்து ஒரு போர் போட்டு நம்ம சர்வீஸ் வாங்கிட்டோன்னா போதும். ரெண்டாவது இப்போ தண்ணியெல்லாம் வந்ததுன்னா ஏரியிலேருந்து இங்கே வராதுங்க. ஏன்னு சொன்னால் ஏரி அது எதுவாகுது. பட் இப்போ வாட்டை வந்து அந்த பக்கம், அதாவது மதுராந்தகம் சைடு போகிறதுனால இது மேலே வந்து தண்ணி ஏறாது. அப்படியே ஏறினா கூட ஜஸ்ட் ஒரு 40 அடி 50 அடி தான் ஏறும் உங்களுக்கு. அது ஒரு மாதம் இருக்கும், அதுக்கப்புறம் இதாகிடும். ஆனால் பேர் தான் நஞ்சை தவிர மண் வந்து நல்லா முரட்டு மண் மாதிரி இருக்கு பாருங்கள். நல்லா புஞ்ச மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ வீடுங்களாம் இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், பக்கத்தில் ஃபுல்லாக ஒட்டிய வில்லேஜ். இது வந்து நம்ம லேஅவுட் ரோடு தாங்க. இது ஃபுல்லாகவே இப்போ இது எல்லாமே இந்த பவுண்டரியில் தான் வருது. கம்ப்ளீட்டாக போய்ட்டு இதில் வருது. இது பாருங்க, இந்த வீட்டுக்கு நேராக லேஅவுட் ரோடுங்க. அது இந்த நிற்கிறோம் பார்த்தீங்களா, அந்த லேஅவுட் ரோடு நேராக வந்து இதில் முட்டுது. இங்கே என்ன சைட்டு ஸ்டார்ட். அதாவது வெளியே வந்து ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் வாங்குகிற காசில் இங்கே வந்து நம்ம ஒரு 10 ஏக்கர் வாங்கிடலாங்க. ஏன்னா நம்ம 1 கோடி ரூபாயில் 1 ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணாலும் அதோட ஹீல்டு தான் கொடுக்க போகுது. ஏக்கர் வெறும் 20 லட்ச ரூபாயில் 15 லட்ச ரூபாயில் வாங்கி விவசாயம் பண்ணாலும் அதே ஹீல்டு தான் கொடுக்க போகுது. அதனால் அது நமக்கு இது இல்லை, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. மற்றபடி கமர்ஷியல்னால் அது வேறுங்க. இது பாருங்கள், இதிலேருந்து இதுதான் லேஅவுட். இது ஃபுல்லாகவே லேஅவுட்டுங்க. அது பிளாட்டுங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த ரோடு நேராக வந்து இதில் முட்டுது. 10 ஏக்கருங்க. அது ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, விவசாயம், இதுக்கு நல்லா அருமையான இடம். அது அதான் சொன்ன வில்லேஜ் வந்து பக்கத்துலேயே இருக்குது. அதாவது ஆட்டு பண்ணை, கோழி பண்ணைக்கெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு 100 மீட்ரு 200 மீட்ரு தாண்டி தான் வீடுங்க இருக்குது. அதனால் அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.